6 வருது. அதற்கு கீழே இவ்வாறு அறிவிப்பை வெளியிட்டது முதலமைச்சருடைய அறிவிப்புனா அது அறிவிப்பு தான். அவர் ட்விட்டர்ல எது சொன்னாலும் அது அறிவிப்பு தான். ட்விட்டர்ல சொல்லிட்டதுனால அவர் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்ப முடியாது. சரி, இதுக்கு என்ன அப்படின்னா இந்த தேர்தலை ரத்து ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஒரு முதலமைச்சர் இவ்வாறு அறிவிப்பை வெளியிட்டாருன்னா அப்புறம் எதுக்கு இந்த விதிமுறைகள்லாம்? இது என்ன வெறும் காகிதமா? இது அவசியமா? இதுல தேர்தல் விதிமுறைன்னு ஒண்ணு கொடுத்து எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னா அப்புறம் இது எதுக்கு வச்சிருக்காங்க? தேர்தல் விதிமுறைன்னு எதுக்கு வச்சிருக்கு? முதலமைச்சரே செய்யறாரு. இந்த கோட்டையில் இருக்கிற தகவல் தொடர்புத்துறை, அதாவது டிஐபிஆர்ல இருக்கிறவங்க தொடர்ந்து வயலேஷன் பண்றாங்க. நேத்து கூட எல்லா ஊடகங்களுக்கும் ஒரு தகவல் முதலமைச்சருடைய அறிக்கையை ராத்திரி கொடுக்குறாங்க. அது என்ன, யாருக்கு வேலை பார்க்கறாங்க? எலெக்ஷன் கமிஷனுக்கு வேலை பார்க்கறாங்களா? அதாவது நீங்க எலெக்டட் பாடிக்கு வேலை பார்க்காதீங்க. அரசு அதிகாரிகள்னா நீங்க அரசாங்கத்துக்கு வேலை பாருங்க. அரசாங்கம் நிலையானது. தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஒரு முறை திமுக ஆட்சியில் இருக்கும், இன்னொரு முறை அண்ணா திமுக ஆட்சியில் இருக்கும், மாறி மாறி வரலாம். ஆனா எலெக்டட் பாடி, எலெக்டட் பர்சனுக்கு நீங்க வேலை பார்க்க கூடாது. நீங்க அரசாங்கத்துக்கு வேலை பார்க்கணும். அரசாங்கத்துக்கு தான் நீங்க சம்பளம் வாங்குறீங்க. அப்ப நான் அந்த மக்கள் செய்தி தொடர்புத்துறை அதிகாரிகள் நான் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா தப்பிச்சிடலாம் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. இந்த விதிமுறை மீறல்களை நாங்க அவ்வளவு ஈஸியா ரிட்டையர்ட் ஆகி போறலான்னு மட்டும் யாரும் அதிகாரிகள் நினைக்காதீங்க. இன்க்ளூடிங் தேர்தல் ஆணையரை உட்பட, தேர்தல் அதிகாரி உட்பட சொல்றேன். எப்படி இப்ப நீங்க போவீங்க? மக்கள் இந்த இது எதுக்கு வச்சிருக்கீங்க? இந்த தேர்தல் விதிமுறைன்னு ஒண்ணு எதுக்கு அச்சடிச்சு கொடுக்குறீங்க? இது சாதாரணவன 50,000 ரூபாய்க்கு மேல ரோட்ல கொண்டு போனா பிடிக்கிறீங்க, தேர்தல் விதிமுறைங்கிறீங்க. ஆனா வயலேஷன், கிராஸ் வயலேஷன் பண்றவங்கள விட்டுறீங்க. அப்ப இது தவறு என்று சொல்வதற்கு தான் வந்தோம். இது மட்டும் இல்லாம இன்னொரு தவறை தமிழ்நாட்டு போலீசார் செய்து வருகிறார்கள். 110 ஒரு சிஆர்பிசி ப்ரொவிஷன் இருக்கு. அதாவது எலெக்ஷன் அறிவிச்ச உடனே எலெக்ஷனுக்கு குந்தகம் ஏற்படுத்துற மாதிரி, சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கிற மாதிரி ரவுடிகள் இருந்தா கூப்பிட்டு நான் எதுலையும் ஈடுபட மாட்டேன் அப்படின்னு எழுதி வாங்குறது வழக்கம். இந்த தடவை என்ன பண்றாங்கன்னா அதிமுக நிர்வாகிகளை கூப்பிட்டு ஏதாவது வழக்கு, அவங்க ஏதாவது ஒரு பஸ் மறியல் கேஸ்லயோ அல்லது ஏதாவது தடையை மீறி ஒரு உண்ணாவிரதம் இருந்த வழக்குலயோ அவங்க மேல வழக்கு இருக்கும். அவங்கள கூப்பிட்டு 110 பாண்ட் எழுதி கொடுன்னு கேக்குறாங்க. சரி, அது 110 சிஆர்பிசில வழக்கு இருந்தா நீங்க கூப்பிடலாம், அது ஒன்னும் தப்பு இல்ல, அதுல ப்ரொவிஷன் இருக்கு. நான் என்ன சொல்றேன், திமுக இருக்கிற மந்திரிகள் 13 பேர் 14 பேர் மேல வழக்கு இருக்க, அவங்களும் கூட்டு பாண்டு வாங்கிடுவீங்களா? உதயநிதி ஸ்டாலின் மேலே இருக்க வழக்கு, அவரை கூட்டு பாண்டு வாங்கிடுவீங்களா? அப்ப எல்லாருக்கும் ஒரு நீதி, எங்களுக்கு ஒரு நீதியா, அண்ணா திமுக ஒரு நீதியா என்று கேட்பதற்காக வந்தேன். நான் தேர்தல் ஆணையத்தில் மிக தெளிவா சொல்லியிருக்கேன். இப்ப சண்டிகர்ல தவறு செய்த தேர்தலை நீதிமன்றத்தில் கொண்டு விட்டாங்கல்ல, அதனால மீண்டும் 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 சொல்கிறேன், நீதிமன்றம் என்று ஒன்று இருக்கிறதுங்கிறத மறந்துடாதீங்க. அதிகாரிகளும் சரி, அரசியல்வாதிகள், அது யாரா தவறு செய்கிற யாரா இருந்தாலும் சரி, நீதிமன்றம் என்று ஒன்று இருக்கிறத நீங்க மறந்துடுறீங்க. இப்ப சண்டிகர்ல தவறு செய்த அந்த மாநகராட்சி தேர்தலில் தவறு செய்த அதிகாரியை உச்ச நீதிமன்றம் அழைத்தது இல்லையா? பேர் அனில் வந்தாரா, நின்றாரா? அது மாதிரி உங்களை கொண்டு நிறுத்துவோம், சட்டத்தின் முன் நிறுத்துவோம். அதனால முதலமைச்சர் உடனடியாக, முதலமைச்சர்னா அவரை விட்டு விளக்கம் கேட்கணும். நீங்க என்ன இப்படி அறிவிச்சிருக்கீங்களே, இது விதிமுறை மீறல் ஆகாதான்னு விளக்கம் கேட்டாதானே கீழே இருக்க அதிகாரிகள் பயப்படுவாங்க. அப்பதானே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. நீங்க மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் படி ஒழுங்கா ஒரு அதாவது சோதனை மேற்கொள்ளலன்னு ஒரு அதிகாரியை நீக்கியிருக்கீங்க, பணி நீக்கம் பண்ணிருக்கீங்க, வரவேற்கிறேன். அதே மாதிரி மற்ற அதிகாரிகள் இந்த கோயம்புத்தூர்ல இதை பேசும்போது அல்லது உதயநிதி ஸ்டாலின் பேசிய இடத்தில் உள்ள அதிகாரி என்ன செய்யறாரு? அவர் மீது விளக்கம் கேட்கணும்ல. இப்படி நடந்துச்சா, அவர் பேசினாரா, அதை எப்படி நீங்க அதுல வழக்கு போட்டீங்களா என்று கேட்க வேண்டாமா? எலெக்ஷன் கமிஷன் எதுக்கு? உட்கார்ந்து டீ பிஸ்கட் கொடுத்து பிரீஃபிங் பண்றதுக்கு மட்டுமா? நீங்க சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு தான் தேர்தல் அதிகாரியா இருக்கீங்க. அதனால நான் இது மிக வன்மையாக கண்டிக்கிறேன், மிக கடுமையாக கண்டிக்கிறோம், அதிமுக சார்பில் கண்டிக்கிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஈரோடு தேர்தலில் பயன்படுத்தினாங்க, அதாவது டாஸ்மாக் உடைய வருவாய். டாஸ்மாக் ஒரு அரசு நிறுவனம், அதுக்கு அளவுக்கு அதிகமான வருமானம் தினசரி வருது. அந்த வருவாயை கொண்டு போய் அரசு கருவூலத்தில் உடனடி அண்டன்றைக்கு சேர்க்கறதுக்கு பதிலாக அதை சேர்த்து வச்சு அதை ஆளுங்கட்சியுடைய தேர்தல் செலவுக்கு நான் உடைச்சி சொல்றேன், அது மக்களுக்கு, வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதற்காக வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு ரிலையபிள் சோர்ஸ்ல இருந்து எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. ஏன்னா இது புதுசு இல்ல, ஏற்கனவே ஈரோடு தேர்தலில் இது மாதிரி தான் பண்ணாங்க. டாஸ்மாக் கேட்டா பிடிச்சா இது டாஸ்மாக் வருவாயின்னு வச்சுக்குவாங்க, அந்த பணத்தை எடுத்து தேர்தல் செலவுக்கு பயன்படுத்திக்குவாங்க. அவ்வாறு செய்வதும் சட்டவிரோதம். இதை உடனடியாக மானிட்டர் பண்ணணும். சம்பந்தப்பட்ட அந்த துறையுடைய அதிகாரிகளை அழைத்து தினசரி என்ன வருவாய், நீங்க அரசுகிட்ட என்ன கட்டியிருக்கீங்கன்னு, டெய்லி கட்டுறாங்களா அந்த பணத்தைங்கிறத மானிட்டர் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். செவிடங்காதுல சங்க ஊதலாம்,
அதுக்கு மேல பீரங்கியை வச்சா இடிக்க முடியும்? அவ்வளவுதான். சொல்றத சொல்லிட்டோம். எல்லாத்துக்கும் கடைசி புகலிடம் கடைசி அடைக்கலம் வந்து ஜுடிஷியரி தான். அதனால வழக்கறிஞர்களாக நாங்கெல்லாம் வந்து கொடுத்துருக்கோம். நீங்க இதை கேட்கலன்னா இதை நீதிமன்றமும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கு. நீங்க அதனால என்ன ஆகுதுன்னா, ஒரு தொகுதியில 10 லட்சம் வாக்காளர் இருக்காங்கன்னா அவங்க வேலை மெனக்கெட்டு வந்து ஓட்டு போடுவாங்க. அப்புறம் நீங்க வந்து எலெக்ஷன் பெட்டிஷன்ல அது எலெக்ஷன் செல்லாதுன்னு சொல்றதுங்கிறதெல்லாம் தேவையில்லாத ஒன்று. அதுக்குதான் எலெக்ஷன் கமிஷன் ஒருத்தரை வச்சிருக்காங்க. அவர் வந்து அவங்களே ஒரு ஜுடிஷியல் அமைப்பு தான். அவங்க தான் இதில் நடவடிக்கை எடுக்கணும். ஆக அதை நடவடிக்கை எடுக்கணும்னு மீண்டும் வலியுறுத்தி கேட்கிறேன். நீங்களும் பத்திரிகையாளர்களும் இப்படி எல்லாத்தையும் வந்து ஆமாமான்னு கேட்டுட்டு போய் இதை நேரலை பண்றதோடு இல்லாம மைக் எடுத்துட்டு போய் அவர்கிட்ட கேள்வி கேளுங்க. எலெக்ஷன் ஆபீசர்கிட்ட கேளுங்க, என்ன சார் இப்படி அதிமுக சார்பில் கொடுத்துருக்காங்களே, அதுக்கு உங்க பதில் என்னன்னு தயவு செய்து போய் கேளுங்க. அதான் மக்கள் பணி. ஏன்னா ஜனநாயகத்தின் 4வது தூண் பத்திரிகையாளர்கள். நீங்க போய் கேளுங்க. எதிர்கட்சி நாங்க கேள்வி கேட்டுட்டோம், செவிடங்காதுல ஊதிட்டோம், நீங்களும் போய் ஊதுங்க. வணக்கம். அதாவது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கணும் இன்னும் நம்புறோம். நடவடிக்கை ஒரு சில நடவடிக்கைகள், அதாவது நடவடிக்கை எடுக்காம இல்ல. உதாரணமா கலைஞர் நினைவிடத்தில், கருணாநிதி நினைவிடத்தில் அதை நிறுத்திருக்காங்க. அதே இது இப்ப கொஞ்சம் தள்ளி வந்து பாருங்க, ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, அதுல 100ன்னு ஒண்ணு போட்டிருக்காங்க. அரசு பணத்துல ஒரு பஸ் நிலையம் கட்டப்பட்டிருக்கிறது, ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நிதியில. அதுல 100ங்கிறது கருணாநிதி நினைவு நூற்றாண்டு நினைவுக்கு ஒரு சிம்பல் இருக்கு, ஒரு லோகோ. அதுல டிஎம்கே கலர்ல இருக்கு. இன்னும் அதை அளிக்கல. நீங்க டெய்லி இதை பார்த்துட்டு தான் எல்லா அரசு அதிகாரியும் வந்திருக்காங்க. சீஃப் செக்ரட்டரி வர்றாரு, எலெக்ஷன் கமிஷனர் வர்றாரு, எல்லாரும் பார்த்துட்டு தான் வந்திருக்காங்க. இது போன்ற நிறைய இடங்கள்ல இன்னும் சில இடங்கள்ல கொடிக்கம்பங்களை அகற்றல, சில இடங்கள்ல சிலைகளை மறைக்கல. சரி, இதெல்லாம் கூட மைனர் திங். ஆனா இந்த கிராஸ் வயலேஷன், முதலமைச்சரே சட்டத்தின் பால் அமைந்த அரசு, கான்ஸ்டிடியூஷனல் படி பதவி ஏத்துக்கிறீங்க, கவர்னர் பதவி பிரமாணம் பண்ணி வச்சிருக்காரு, நீங்க சட்டத்தை மதிக்கணுமா இல்லையா? ஏற்கனவே இது போன்று புரட்சி தலைவர் அம்மா அரசுல இதை மாதிரி அறிவித்தார்கள் என்று நோட்டீஸ் கொடுத்தாங்க. விளக்கம் கொடுக்க நாங்க தான் விளக்கம் கொடுத்தோம். அது வந்து வயலேஷனா இல்லையான்னு ஒரு நோட்டீஸ் கூட கொடுக்க முதுகெலும்புல பள்ளி இல்லாத ஆணையம்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி இருக்கு. வெறும் பொக்க ஆணையமா இருக்கு தேர்தல் ஆணையம். ஒவ்வொரு முறையும் என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்கன்னா நீங்க சொன்ன பிறகு எங்களுக்கு அதே தான் வருது. நீங்க இது வந்து வலுக்கட்டாயமா தொடர்ந்து அவர்கிட்ட போய் தேர்தல் ஆணையத்தை சொல்லிட்டு இருக்கீங்க. இதை வந்து முதல்வர் விஷயத்தை நம்ம சீரியஸா பேசிருக்கலாம்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கறேன். இல்ல, அவரு என்ற உள்ள அனுப்பும் போதே இது லஞ்ச் டைம் சீக்கிரமா பாத்துட்டு வாங்கன்னு சொல்லி தான் அவர் அனுப்புறாங்க. அவர் ரூம்ல அனுப்புறாங்க. ஆனா பார்த்தாரு, அதுல குறை சொல்ல முடியாது. இப்ப நாங்க பொறுத்திருந்து பாருங்க, அதுல என்ன நடவடிக்கை எடுக்க போறோம்னு நீங்க பொறுத்திருந்து. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன்ல சொல்லணும் தான், கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு தான் ரூல் இருக்கு. நாங்க ஒன்னும் ரோட்ல உட்காந்து மறியல் பண்ற முடியாது. அது சட்டத்தின் பால் நம்பிக்கை உள்ளவர்கள் செய்கிற செயல் அல்ல. அதுக்கு அடுத்தது என்னன்னா, நாங்க எலெக்ஷன் கமிஷன் இந்திய தேர்தல் ஆணையத்தில் அடுத்து முறையீடு. இவர் வந்து இன்னும் 48 மணி நேரம் ஏற்கனவே கொடுத்தது போயிடுச்சு. இப்போ புதுசா ஒரு கம்ப்ளைண்ட், இதுல ஒரு 48 மணி நேரத்தில் விளக்கம் கேட்கணும்னு சொல்லிருக்கோம். இல்லைன்னா இந்திய தேர்தல் ஆணையத்தின் கதவை தட்டுவோம். அதுக்கு அடுத்தது உச்ச நீதிமன்றத்திற்கு செல்வோம்.